ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. இப்போ வந்து நான் எங்கே கிளம்பிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 1000 ரூபா மகளிர் பணம் வரும் இல்லையா, அதை எடுக்கலான்னு இப்போத்தையும் குளிச்சுட்டு வந்திருக்கேன். அதை பொட்டு கூட விழுகலை பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து டெய்லி நான் எங்கேயாவது போனால் எப்படி கிளம்புறேங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அது இல்லாமல் போய் பணம் எடுத்துகிட்டு சர்ப்ரைஸாக 1,00,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்கல்ல, அந்த 100K சப்ஸ்கிரைபர்களுக்கு நம்ம ஒரு செலிப்ரேஷனாக ஒரு சின்ன சர்ப்ரைஸாக என் வீட்டுக்காருக்கு பசங்களுக்கு ஒரு சின்ன கேக்கு வாங்கி கட் பண்ண போகிறேன். அது அவங்களுக்கே தெரியாது. நான் என் வீட்டுக்கார்ட்ட பணம் எடுக்க போகிறேன்னு தான் சொல்லியிருக்கேன். இப்போ போய் பணம் எடுத்துகிட்டு அவங்களுக்கு தெரியாமல் ஒரு சின்ன கேக் வாங்கி நம்ம வந்து கட் பண்ணி செலிப்ரேட் பண்ண போகிறோம். இப்போ நான் எப்படி கிளம்புறேங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து குளித்து சேலை கட்டி தான் இருக்கேன். இப்போ வந்து தலை எப்படி சீவிட்டு என்ன வெளியில் போனால் எப்படி போவேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஆடி மாதம் காற்று அம்மியை நகருங்கிற மாதிரி காற்று பரப்பரன்னு அடிக்குதுங்க. இப்போ வந்து எங்கள் வீட்டில் கண்ணாடியே இல்லை. யூடியூப்பில் காசு வரமோ ஒரு கண்ணாடியாவது நிலக்கண்ணாடியாவது வாங்கி வைக்கணும். கண்ணாடி எதுக்கு தெரியுமா? நம்ம வீட்டில் வந்து ஏற்ற மாதிரி நிலையில் வச்சுருந்தோம்னா நம்மளை கண்டு பேய் பிசாசு அது என்னைய பார்த்தாலே ஓடிடும். இருந்தாலும் காற்று கருப்பு நம்ம வீட்டுக்குள்ளே நுழைய பார்த்துச்சுன்னா தெரிச்சு ஓடி போயிருமா. கண்ணாடியை பார்த்தா ஐயோ நம்மளை விட பெரிய பேய் ஏதோ இருக்குடா அப்படின்ட்டு ஓடி போயிருமா. கிளிப்பு எதுவுமே இப்போ மாட்ட மாட்டேன். இந்த அலையில் கேர்பின் கூட மாட்ட மாட்டேன். அப்படியே சீவி பைக்கு கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, அதில் பார்த்து தான் தலை செய்வேன். வண்டியில் 2 வீலரில் கண்ணாடி இருக்கும்ல, என் வீட்டுக்கார் காரில் தானே வியாபாரத்துக்கு போயிருக்கார். இப்போ வந்து தலை சீவிட்டு என்ன மேக்கப், ஒரு மேக்கப் பண்ண மாட்டேங்க. குங்குமம் பவுடர் அடித்து குங்குமம் பவுடர் பிறந்து எங்கேயாவது வெளியில் போனால் மட்டும்தான். இன்றைக்கி பிரதோஷம் வேறு, முடிஞ்சால் கோயிலுக்கு போய்ட்டு வருவோம். இல்லை நான் இன்னும் சாப்பிடலை. மணி என்னாவது 2:30 ஆயிடுச்சு. பேங்க எத்தனை மணிக்கு 3 மணிக்கு ஓப்பன் ஆகுமா? அப்படித்தான் நினைக்கிறேன். இது எங்கள் அக்கா ஊருக்கு போயிருந்தேன் பார்த்தீங்களா, எங்கள் அக்காவோட சேலை நல்லா இருந்துச்சா, எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்படித்தான் எங்கள் அம்மாவிட்டையும் ஏதாவது நல்லா இருந்தால் வாங்கிட்டு வந்துடுவேன். நான் நம்மக்கிட்ட எவ்வளோ சேலை இருந்தாலும் நம்ம அக்கா, நம்ம மதினி, நம்ம நாத்தனா, இப்படி யார்ட்டையாவது இருக்கிற சேலை தான் நமக்கு பிடிக்கும். எங்கள் அக்கா சேலை நல்லா ரொம்ப விலை கூடுன சேலையெல்லாம் எங்கள் அக்கா வாங்காது. அந்த பூனம் சேலைக்கு தான் நிறையா வச்சுருக்கோம். ஒருத்தர் இன்றைக்கி கமெண்ட் பண்ணார் என்னுடைய ஒரு ஷார்ட்ஸில் பார்த்துட்டு, ஏம்மா இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்கிறியே, காதில் தோடு ஜிமிக்கிலாம் போட்டிருக்கேம்மா அப்படின்னு. அதுக்காக தோடு கூட போடக்கூடாது, இது எந்த ஒரு நியாயம் சொல்லுங்க? அதுக்காக நடிக்கிறவங்க கவரிங்கன்னு கூட நான் போய் சொல்லலாம்ல, அப்படிலாம் சொல்லலை. ஓகே, இப்போ தலை சீவியாச்சு. அடுத்து பவுடர் அடித்து போட்டு வைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா 10 ரூபா டப்பா. இது என்ன பவுடர்? யார்ட்லி 10 ரூபா டப்பா தான் பவுட்ரு. அவ்வளவுதான். இன்றைக்கி எனக்கு பேச்சு துணைக்கு நீங்கள் தான். இன்னும் சாப்பிடல, வந்து தான் சாப்பிடணும். அடுத்து குங்குமம் வைக்க போகிறோம். வெள்ளையாக தானே இருக்கேன், வெள்ளையாகத்தான் இருக்கேன். பவுட்ரு போட்டு பெயிண்ட் அடித்ததுனால வெள்ளையாக இருக்குது. ஓகே, இப்போ குங்குமம் வைக்க போகிறேன். நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் எங்களை பார்த்து பேசாமல் இப்படி சைடாக பார்த்து பேசுகிறீங்கன்னு. இப்போ கேமரா இந்த சைடில் இருக்குது, முன்னாடி இருக்கும். நான் எங்கே தெரிவேன்? சென்டரில் தெரிவேன். நான் எனக்காக இப்படி சென்டரை பார்க்கும்போது உங்களுக்கு சைடாக பார்க்கும்போது தெரியும், பார்க்குற மாதிரி தெரியும். ஓகே, மேக்கப் முடிஞ்சா அடுத்து எங்கே போனாலும் டீசெண்டாக போகணும். அதுக்காக என்ன செய்கிறோன்னு பார்க்கலாம். இப்போ சாமிக்கிட்ட திருநீர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மேக்கப் முடிஞ்சா டீசெண்டாக போகணுமே. ஒரு கவரிங் செயின் வச்சுருக்கேன், அதை தான் போட போகிறேன். மற்றவங்களாம் இதெல்லாம் சொல்லுவாங்களா எனக்கு தெரிலங்க, நான் சொல்லுவேன். அவ்வளோதான். இப்போ டீசெண்டாக கிளம்பியாச்சா?
நல்லா இருக்கா? இப்போ வந்து பேங்க்கு போகிறதுக்கு முக்கியமானது பாஸ்புக் எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு பையில் வச்சுக்கலாம். வச்சுட்டு வரும்போது ஜாமாங்கம்மா வாங்கணும்ல, கேக்கு வாங்கணும்னு சொன்னேன்ல, அதுக்கு நம்ம ஒரு பையை எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் வெளியில் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வீட்டுக்கார் பைக்கு, அதில் போக போகிறேன்னா அதில் போக மாட்டேன், பயந்துடாதீங்க, இதில் தான் போக போகிறேன். இந்த வண்டியை இப்போ நம்ம வெளியே எடுக்கணும். அதுக்கு ஃபோனை வச்சுருந்தா எடுக்க முடியுமா? ப்ரீஸ் பண்ணிவிட்டு வண்டியை வெளியில் எடுத்துக்கிறேன். ஓகே, வெயிட். காற்று எங்கள் வீட்டு காற்று உங்கள் வீட்டு காற்று இல்லை, ஊரு காற்று அடிக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ வண்டியை கீழே இறக்கிட்டேன். ஆனால் நான் துவைச்சி போட்ட துணி என்ன நிலமையில் இருக்குன்னு பார்க்குறீங்களா? காற்றடிக்கலாம், அதுக்காக இப்படி அங்கே அடிக்கணும். போனே தூசியாக போயிருச்சுங்க. வம்பாடு போட்டு துவைச்ச துண்டு இங்கே என் மகன் பேண்ட்டு போச்சு. நீங்கள் நினைக்கலாம் கிளிப்பை போட வேண்டியதானேன்னு. கிளிப்பு இருந்தால் போட்டுற மாட்டேனா? கிளிப்பு இல்லை எங்கள் வீட்டில். துணி பூரா பிடிக்கல வந்துடுச்சு. இப்போ வண்டியை கீழே இறக்கியாச்சு. ஐயோ, மழை வேறு தூத்த விழுகிற மாதிரி இருக்கே. நான் வந்து இப்போ இந்த 3 துணியை வேறு நான் நினச்சி போடணும். இப்போ பைக்குள்ளே பேங்க் புக் எடுத்து வச்சிடலாமா? காற்றடிச்சு ஒரு கல்யாணத்தில் ஒரு பை கொடுத்தாங்க, நல்ல பையாக தான் இருக்குது பாருங்கள். இந்த பைக்குள்ளே நம்ம இப்போ பேங்க் புக்கை வைக்க போகிறோம். காத்தடிச்சா மகளுக்கு சரியான காற்றுங்க. இப்போ வந்து பேங்க் புக்கை பைக்குள்ளே வச்சாச்சு. நம்ம வண்டியில் போக போகிறோம். நான் வண்டி ஓட்டுறதை காட்டணும், காட்ட முடியாது. யார் வெடி எடுக்கிறது? சாப்பிடலை. என்ன குழம்பு? எங்கள் வீட்டில் சூப்பர் குழம்பு, பூண்டு குழம்புலாம் வச்சுருக்கேன், வந்ததே சாப்பிடணும். 2:45 ஆச்சு, நான் இன்னும் சாப்பிடலை. சோறு கவுத்தி இருக்குது, குழம்பு பாருங்கள், பூண்டு குழம்பு வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குது வெள்ளைப்பூட்டு குழம்பு. இதுக்கு தொட்டுக்க என்னன்னு பார்க்கலாமா? பாவக்காய் பொரிச்சு வச்சுருக்கேன். சரி, நம்ம இப்போ போகலாம். ஏதோ குறையிற மாதிரி தெரியுது, என்னன்னு தெரில. இதே மறந்த மாதிரி ஒரு ஃபோனை மறந்துட்டேன். ஃபோன் வீடியோ எடுக்கிறேன் பார்த்தீங்களா? என்னடா பைய கனமாக இருக்குமே, இதே மறந்துட்டேமேனு லைட் ஆஃப் பண்ணலை. சரி மக்களே, நான் போய் பேங்கில் போயிட்டு கடைக்கு போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரியா? பாய். ரெட் தெரியவே இல்லை. சாக்லேட்டு தெரியாது. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும், நல்லா இருக்கும். சரிக்கா, பேக் பண்ணிடுறேன். மக்களே, கேக் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். 200 கேக்கு, சாக்லேட்டு கேக்கான். அது சாதா கேக்குனா 150 இந்த சாக்லேட் கேக்கு 200 ஐஸ்கிரீம் கேக்குனா பிளாக் ஃபாரஸ்ட் வந்து 300 நமக்கு அந்தளவுக்கு வசதி இல்லை. 200 கேக்கு. சுந்தருக்கு வந்து செருப்பு பிஞ்சு போச்சு. அவனுக்கு மோட்டு பட்டுலுன்னா பிடிக்கும். மோட்டு பட்டுலில் செருப்பு வாங்கியிருக்கேன், 50 செருப்பு. இந்த செருப்பை வச்சு அவன் பார்த்தோன்னே அவனுக்கு சந்தோஷமாக போயிடும். என் மகனுக்காக நான் வந்து 2வது வாட்டி செருப்பு வாங்கி கொடுக்குறேன். என் காசில் இல்லை, ஸ்டாலின் ஐயா கொடுத்த காசில்.
செருப்பு வாங்கியாச்சு. 200 கேக்கு. மிச்சம் வந்து அந்த 500 மாற்றினதில் 250 இருக்குது. இதில் இன்னும் 500 வச்சுருக்கேன். இதை வச்சு இந்த மாதத்துக்கு நான் ஓட்டணும். 500 இது ஒரு 250. ஏய், இந்த ஆடு இருக்கே. சரி, இந்த 500 நான் ரீசார்ஜ் பண்ணணும் மாதம். எல்லாம் இருக்குது. சரி, அடுத்து வந்து சாயந்தரம் கேக் வெட்டுறதையும் இதோட சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ தான் மக்களே நான் சாப்பிட போகிறேன். லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணியிருக்கேன், அதனால தான் அப்படி தெரியுது. ஓகே, நான் சாப்பிட்டு பிள்ளைங்கள்லாம் வரவும் அவன் எக்ஸைட்மெண்ட் ஆயிடுவாங்க. கேக்கெல்லாம் வெட்டிட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன். ஓகே, பாய் மக்களே. மக்களே போய் கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். யூடியூப்பில் எவ்வளோ நல்ல விஷயம்லாம் நாங்கள் வீடியோ போடுறோம். இந்த டிப்ஸ் பாருங்கள், அந்த டிப்ஸ், அந்த டிப்ஸ், இந்த டிப்ஸுன்னு. இந்த பணத்தை சேமிங்க, தங்கம் சேமிக்கிறது, கடன் குறைக்கிறது எப்படி, இடம் வாங்குறது எப்படின்னு இவ்வளோ போடுறமே, இதெல்லாம் தெரிய மாட்டேங்கி. இதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஏன்? ஜாலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தால் தான் பார்க்கணுன்னு தோணுது. டிப்ஸ் எல்லாம் வேணாங்கிறீங்களா? தயவு செஞ்சு நாங்கள் சொல்கிற டிப்ஸையும் பாருங்கள். உங்கள் குடும்பத்தை நல்லா வளர வைக்கலாம், காசை மிச்சப்படுத்தலாம். சரிங்களா? இதோட ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவோட. இதுக்குடா துண்டு இருக்குடா. ஹாப்பி பர்த்டேக்கா. கையை விடக்கூடாது. இங்கே பார்த்து சொல்லு. எவ்வளவு சப்ஸ்கிரைபரு? 100K. இருங்கடா, இப்படி வாங்கடா. மெழுகு வச்சிலாம் வேண்டாம். இருங்கடா 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 போட்டோ எடுத்துக்கிறேன். தம்பிட்ட கூட இங்கே வா, இப்படி வா, இப்படி வா. அவனுக்கு எட்ட வேண்டாமா? இருப்பா இப்படி. அவனுக்கு கொடு. அப்பா கொடுங்க. அப்பா கூட, அப்பா கூட கொடுங்கயா. கையெடுக்க தருண இதான் தரணும். எனக்கு பிடிக்காது. இங்கே வேறு என்னடா ஜென்மம் நீ வேறு குரங்கு கையை வச்ச மாதிரி வச்சிருக்கிய. எடுத்துட்டு போங்க. ஃபுல்லாக சாப்பிடாத தருணு. நாங்க அரை கிலோ கேட்க. என்னது? கையை தண்ணி அங்கே போய் மோந்துக்கோ. ஏய், கையெல்லாம் வைக்கக்கூடாது. கொடுங்க, வெட்டி கொடுங்க. இந்த அவ்வளோதான், எடுத்துகிட்டு போ. என்ன வெட்டுறீங்க எப்படி? மக்களே, கேக் வெட்டுனது 4:30 மணிக்கு. இப்போ நான் ஃபைனல் வீடியோ எடுக்கிறது இப்போ மணி 7:15 ஆயிடுச்சு. சண்டா சண்டா சண்டா. நானும் எவ்வளோ நாள் தான் அமைதியாக இருக்கிற மாதிரி நடிக்கிறது சொல்லுங்கள். என்னைக்கா இருந்தாலும் நம்ம சுயரூப வெளியில் வந்து தான் சண்டா. ஆமாங்க மக்களே, நல்லபடியாக கேக் வெட்டியாச்சு. எங்களை வாழ்த்துன எல்லாருக்குமே நன்றி. என்னடா நீ டவுசர் போடாமல் இருக்கலாட்டி உன்னை காமிச்சிருவேன். இந்தா வாழ்த்துக்கள் சொன்ன அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தருண் சுந்தர் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை விட நல்ல ஜாலியான ஒரு வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பாய்.